நண்டு இருங்க வழியில் நண்டு உயிரோட இருக்கா இல்லையா? செத்துச்சா? இல்லை சார். நண்டை கையில் எடுங்க. இருங்க, நான் அந்த பக்கம் வரேன். மக்களை இது ஒரு நண்டு, இது ஒரு நண்டினா இதுக்கு பூத்தி நண்டுன்னு சொல்கிறது. இலங்கையில் இதே பெரிய சைஸ். இதை பாருங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த மட்டியோட போட்டு அவிக்க போகிறோம். மட்டியை பார்த்தீங்களோ, சின்ன பெருசெல்லாம் கிடக்கு. இந்த மட்டியோட போட்டு அவிச்சு போட்டு இவரை வெளியில் எடுத்து நாங்கள் பாருங்கள் சமைக்கிறதெல்லாம் காட்டுவோம். இவரை நான் பொறிப்பேன். இவர் உயிரோடான் இருக்கிறேன். இது பெரிய சைஸ். இவரை பொறிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ரைட், இவர் ஒன்று தான் பிடிக்கக்கூடிய உயிரோட வச்சு அவிவடுது அடுப்பது. ஹலோ மக்களே, சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, எல்லாமே கலண்டுருச்சு. அப்படியே பாருங்க, ஒரு தண்ணி கொதிச்சோட அப்படியே கலண்டுருச்சு. இனி இதை க்ளீன் பண்ணி எடுத்தா சரி. ஓகே, மக்களை எனக்கு இந்த வாடை பிடிக்கல, இவங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு. இல்லை, இவ்வளோத்துலேயும் ஒரு 100 கிராம் கூட வராது போலையே. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மட்டி ஃப்ளஷ் கிடச்சிது, மசில்ஸோட ஃப்ளஷ். அதில் அந்த ஸ்மெல்காண்டி கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், மண் இல்லாமல் கழுவி எடுக்கணும். நண்டு, அந்த நம்ம பிடிச்ச நண்டை தோலை கலட்டி எடுத்துட்டு அதையும் ஃப்ரை பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டியிலையும் நண்டுலேயும் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பொரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணும். பொரிக்கிறப்ப வெடிக்கும். இப்போ நல்லா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கிறோம். அதில் நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்து அதை ஃபுல்லாக ப்ரௌனாக வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஹாஃபாக இருக்கணும். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை,
இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் தக்காளி போட்டு வதக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி மட்டியில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், இதை எல்லாம் போட்டு வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது நம்ம பொரித்து வச்சுருந்த மட்டி ஏரல் அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி எடுக்கணும். கறியாக தண்ணி குழம்பாக இருக்கக்கூடாது, பெரட்டினதாக இருக்கணும். இவ்வளவுதான் நம்மளோட மசில்ஸ் கறி ஏரல் மட்டி. இது நீங்கள் தோசை, பரோட்டா, பான், இடியாப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். கறி ரெடி.